விஷயத்தை அதனுடையதான தாத்பரியத்தை அனுகிரகிக்கிறார். அப்ப பெருமாளை சரணாகதி பண்ணிவிட்டா கர்மயோகம் பண்ணிவிடலாம், பண்ணி பெருமாளை அடையலாம். சரணாகதி பண்ணிவிட்டீங்கன்னா கர்மயோகத்துக்கு எது தடையா இருக்கோ அந்த தடைய பெருமாள் போக்கி கொடுப்பான்னு சாதிச்சார். ஏன்னா கர்மயோகம் எல்லாராலையும் பண்ண முடியாது. தைலதாராவது அவிச்சின்னம்னு சொல்றது. அவிச்சின்னம்னா அந்த விச்சின்னம் இல்லாம எப்படி தைலமானது மேலேந்து விட்டா, எண்ணெயை மேலேந்து விட்டா எப்படி கண்டினியூவேஷனா விடுறதோ அந்த மாதிரி பகவத் தியானம் பண்ணணுமா பெருமாளை அடையிறதுக்கு. கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்றேன், தியான யோகம் பண்றேன் அப்படின்னா பெருமாள் அப்படி அடையணுமா. அதுல ஒரு தடை ஏற்பட்டதுனால் அந்த தடைய பெருமாள் போக்குவாரா, சரணாகதி பண்ணிட்டான்னு சொல்லி சாதிச்சுட்டார். ஏகாந்தமா இருக்கும் பொழுது கிடாம்பி ஆச்சார் கேட்டார், எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்றதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லையே, எங்களுக்கு எப்படி நாங்க பண்ணி நாங்க பெருமாளை அடையிறதுங்கும் பொழுது அதுக்கு பிரபத்திங்கிற மார்க்கம் இருக்கு, அந்த பிரபத்தி மார்க்கத்தினால அடையலாம் அப்படின்னு சொல்லி நான் பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறேன்னு பாஷ்யக்காரர் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்திருக்கக்கூடிய சமயத்துல பங்குனி உத்திரத்துல ஆச்சரியமான கத்தியத்திரயங்களை அவதாரம் பண்ணும்படியா பாஷ்யக்காரர் சரணாகதி கத்தியம் என்ன, வைகுண்ட கத்தியம் என்ன, ஸ்ரீரங்க கத்தியம் என்னன்னு ஆச்சரியமான 3 கத்தியங்களை பெருமாள்கிட்ட விஞ்ஞாபிச்சாராம். பிராட்டிகிட்ட பிரார்த்திச்சுண்டு பகவன் நாராயணம் அபிமதானுரூபம் ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்ய சீலாத்யனவதிகாதிசயம் அசங்கேயம் கல்யாண குணகணாவோ பத்மாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானுபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணாம் சரணமகம் பிரபத்யே. பெருமாளிடத்துல பிரார்த்திச்சிட்ட உடனே பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டாராம். அதனால அப்படிப்பட்டு அவதாரம் பண்ணதுக்கு காரணம் என்ன, கத்தியத்திரயங்கள்லாம் எப்படி அவதாரம் பண்ணிட்டுன்னா கிடாம்பி ஆச்சானுடையதான பிரார்த்தனைக்கு இணங்க அவர் பாஷ்யக்காரர் அருளி செய்தாராம். அதனால நமக்கு எப்படிப்பட்டதான இந்த கிரந்தங்கள்ல கிடைச்சதுன்னா பூர்வாச்சாருடைய